சரவணன். இன்னைக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் பிபிஎஸ்சி உடைய ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டு, இங்கே இருக்கிற என்ன சுச்சுவேஷன், ஏன் இவ்வளோ மாணவர்கள் இதை அதிகமாக விரும்புகிறாங்க, இதை பற்றிலாம் ஒரு டீப் அனலைசிஸ் இதில் பார்க்க போகிறோம். என்னோட ஒப்பீனியனில் கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான பார்ட்டாக நான் பிரித்து ஒவ்வொரு பார்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1, 2023 இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அப்ளை பண்ண நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 மாணவர்கள் இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன தோராயமான புள்ளி விவரங்களை தான் நான் சொல்கிறேன். அதே போல் 2024 இந்த வருஷம் 20,451 மாணவர்கள் இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ்ன்ற படிப்பை படிக்கணும் அப்படின்றது மாதிரி அப்ளிகேஷனே போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் காலேஜ் கூட கிடையாது. ஈவன் தமிழ்நாடு, ஈவன்டோ இங்கே இருக்கிற நியர்பையில் இருக்கிற எந்த காலேஜ்லையும் ப்ரைவேட் காலேஜே கிடையாது. ஈவன் பாண்டிச்சேரியிலும் கூட உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் அவைலபிள். அதில் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் போயிடலாம். ஸோ 3வது பாயிண்டாக நான் பார்க்கறது, மொத்தமாக நம்மளில் வந்து மொத்தம் 7 அரசு கால்நடை மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறாங்க. அதில் மொத்தமாக 660 இடங்கள் இருக்குது. அந்த 660 இடங்களில் முதலாக இந்த என்ஆர்ஐ கேட்டகரியில் ஒரு 9 சீட் பக்கம் ஒதுக்கிடுவாங்க, சரிங்களா? மீதி நம்மள்ட்ட இருக்கிற இடம்ல 651. ஸோ 651 இடம் இருக்குது. அதில் வந்து ஆல் இண்டியா கோட்டா, ஏன்னா அது கவர்மெண்ட் காலேஜ் இல்லையா, அப்போ 7 கல்லூரியில் இருக்கிற 15% இடங்களை, மொத்தம் 607 இடங்களில் 15% கால்குலேட் பண்ணிங்கன்னா 89 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். அப்போது அந்த ஆல் இண்டியா கோட்டான்றது வெட்டனரி கவுன்சிலிங் பொறுத்தவரை நீட் மார்க் அடிப்படையில் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறது. நம்ம அடுத்த பாயிண்ட் போயிடலாமே. ஸோ 89 இடங்கள் அதில் போயிடுச்சுன்னா 562 இடங்கள் அது வந்து ஸ்டேட் கோட்டாவில் பிடிக்கிறோம், சரிங்களா? 41 இடங்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 ஸ்கீமில் போயிடும். ரிமைனிங் இருக்குது 521 இடங்கள். ஸோ 521 இடங்களை சரி எப்படி பிரிக்கிறாங்க, சீட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, மொத்தமாக ஓசி கேட்டகரியில் 174 இடங்களில், ஜென்ரல் கேட்டகரியில் 161 இடங்கள்லையும் 13 இடங்களில் 7.5% பிரிச்சிடுறாங்க. பிசி கம்யூனிட்டிக்கு 149 இடங்களில் 139 இடங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கும் 10 இடங்கள் வந்து 7.5க்கும் கொடுக்குறாங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 20 இடங்கள், அதில் 18 இடங்கள் வந்து ஜென்ரலுக்கும், ஒரு 2 இடங்கள் வந்து 7.5க்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்பிசி, சரிங்களா, அதில் மொத்தம் 112 இடங்கள், 103 இடங்கள் வந்து ஜென்ரல்லையும், 9 இடங்கள் வந்து 7.5லையும் கொடுக்குறாங்க. ஷெட்யூல்டு கேட்டகரி, ரிசர்வ்டு கேட்டகரியில் மொத்தம் 84 இடங்கள், 78 இடங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலையும், 6 இடங்கள் வந்து 7.5லையும் இருக்குது. அதே போல் எஸ்சிஏ, அதில் வந்து மொத்தம் 17 இடங்கள், 16 இடங்கள் வந்து ஜென்ரல்லையும், 1 இடங்கள் வந்து 7.5லையும் கொடுக்குறாங்க. எஸ்டி கேட்டகரி லாஸ்ட் இயர் 7.5க்கு சீட் ஒதுக்கப்படலை, ஆனால் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. இது வந்து சீட் மேட்ரிக்ஸ், சரிங்களா? இது வந்து நம்ம 4வது டாப்பிக்காக பார்க்குறோம். 5வது டாப்பிக்காக பார்க்குறது கட் ஆஃப். ஓசி கம்யூனிட்டியில் 2022, சரிங்களா? ஓசி கம்யூனிட்டி 2022 197.50, 2023 196.50, 2024 196 இருக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். மேபி முன்ன பின்ன இருக்கலாம். இதை பார்க்குற மாணவர்களோ பெற்றோர்களோ வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு பிசி மாணவராக இருக்கிறார், 2022 194 இருந்துச்சு, 23 195 இருந்துச்சு. இந்த வருஷம் என்னுடைய கணக்குப்படி 195 தான் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் பிசிஎம், பிசி முஸ்லீம் மொத்தம் 20 இடங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 எப்படி இருந்துச்சுன்னா 191 இருந்து 2023 188.50 வரைக்கும் வந்திருக்கு. பட் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கிற மாணவர்களுடைய வரிசைப்படுத்தி பார்க்கும்போது ஒருவேளை அவங்களுடைய கட் ஆஃப் வந்து 190 எகைன் போகலாமோ அப்படின்றத நான் பார்க்குறேன். ஒருவேளை அவங்க வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் போயிருக்கிறாங்க, இல்லை அவங்க நான் பார்ட்டிசிபேஷன் லிஸ்ட்டில் வராங்க, இல்லை அவங்க எம்பிபிஎஸ் போயிட்டு, இந்த மாதிரியெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஆப்சன்டீஸ் பொறுத்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து வேரி ஆகலாம். அது என்னுடைய கணக்கு. அடுத்து எம்பிசி மாணவர்கள் எப்படி இருந்திருக்குன்னா 2022 193.50. அதே போல் அது என்ன இருக்குன்னா ஒரு 2 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி 2024 195.50 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரியில் 190.50 2022, 2023 என்ன இருக்குது 193, 3 மார்க் வரையும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இப்போது எஸ்சி மாணவர்களுடைய கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து 190 தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்.
என்னுடைய ஐடியா. அதே போல் 193.50 போகாம 190க்கு வரலாம், 1 மார்க் 2 மார்க் கட் ஆஃப் குறையலாம் அப்படின்றத பார்க்குறோம். அதில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் பொறுத்து. அதே போல் எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட் ஆஃப் வந்து 2022 எப்படி இருந்துச்சுன்னா 188 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 189 1 மார்க் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இந்த வருஷம் எவ்வளோ இருக்கலாம்னு நாங்கள் எதிர்பார்க்கணும்னா 189 இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 6 இடங்கள் தான். ஸோ லாஸ்ட் இயர் 2022 186.50, 2023 189, இந்த வருஷமும் 189 இருக்கலாம், வெறும் 6 இடங்கள் இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் அதிக கட் ஆஃப் இருந்தால் ஓசி கேட்டகரி சீட் எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க ஓசி சீட் எடுக்கிற மாதிரி இல்லை. இவங்களுடைய மார்க்லாம் வந்து அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் ஆஃப் விவரங்கள். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 5வது பாயிண்டாக பார்க்குறேன். சார் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும், சார் நான் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன், நீங்கள் சொன்ன கட் ஆஃபில் இருக்கிறேன், இல்லை முன்ன பின்ன இருக்கிறேன், கிடைச்சிட்டா என்ன சார் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 22,000 டியூஷன் ஃபீஸ் வரும். இது ஹாஸ்டல் சேர்க்காம, ஹாஸ்டலில் இருந்தால் அதுக்கு ஒரு 60,000 70,000 வாட்டவர் வரும். 22,000 செகண்ட் இயர்லேருந்து 17,000 இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அதுவும் இருக்கிறதே ஒரு 500 இடங்கள் தானே. 550 மாணவர்கள் இருந்தாலும் கூட 20,000 மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா. எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கடைசி நேர நம்பிக்கை, எப்படியாவது நம்ம இதில் கிடைச்சிடாதா அப்படின்ற நம்பிக்கை தான். பட் அவங்க இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறது அவங்களோட ஆர்வத்தை நான் அதிகமாக பார்க்குறோம். சார் இப்போ எனக்கு முல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து என்ன சார் பண்ணுறது? ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்று இருக்கா சார்? ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஒன்று இருக்கா சார்? ஒரு கரியர்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கரியர் பாத்துன்னு ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கரியருக்கு அந்த பாதைக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இருக்காது. இப்போ நான் எம்பிபிஎஸ்ன்னு எடுத்தால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இந்த உலகத்திலே ஒரு படிப்பு கிடையாது. கால்நடை மருத்துவம் எடுத்தால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ன்றது மேபி எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம். எம்பிபிஎஸ்ன்ற ஒரு சூழ்நிலை இல்லைன்றப்போ நான் கால்நடை மருத்துவம் படிக்கலாம். ஏன்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு கிளினிக்கல், நான் கிளினிக்கல், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸ்லுமே ஒரு கால்நடை மருத்துவம் நம்ம படிக்கலாம். ஏன்னா அதிகமான அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இன்னும் சொல்ல போனால் ஒரு 15-20 முன்னெல்லாம் நீங்கள் படித்தாவே கண்டிப்பாக அரசு வேலை உண்டு அப்படின்ற ஒரு காலகட்டம்லாம் இருந்த கல்லூரி உண்டு. இன்னமும் அந்த மோகங்கள் இருக்குது. ஸோ படித்தால் வேலை உண்டு, அப்படிதான். ஸோ வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா எங்கு படித்தாலும் அதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. கரியரை மாற்றணுன்றது என்னோட நோக்கம் இல்லை. ஒருவேளை என்னோட கரியரை திருமண ஸ்ட்ராங் வித் மை கரியர், நான் வெட்டனரி கவுன்சிலிங் தான், வெட்டனரி தான் படிக்கணும், அதை நான் எங்கேயும் மாற மாட்டேன் அப்படின்னா அதற்கு நான் சில ஆப்ஷன்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நமக்கு திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் வெட்டனரி சயின்ஸ் படிக்கணும்னா நீட் எக்ஸாம்லாம் எதுவும் தேவையில்லை. +2ல் நீங்கள் பயாலஜி குரூப் படிச்சினாலோ இல்லை சயின்ஸ் குரூப் படிச்சினாலும் நீங்கள் எடுக்கலாம். பட் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதோடைய மார்க் சாட்டிஸ்ஃபைட் லெவலில் இருக்கவோ போக முடியாது. ரைட், ஓகே சார், அடுத்து வேறு என்ன ஆப்ஷன், நான் அதுதான் படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. நீங்கள் நீட் எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க சார், நான் கெட்டிங் குட் மார்க், இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, நல்ல மார்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, என்எஃப் மார்க் இல்லை, நான் 200 மார்க் இருக்கிறேன், இல்லை ஃபெயில் ஆகிட்டேன், ஜஸ்ட்டு அட்டன் பண்ணேன், ஹால் டிக்கெட் வந்துச்சு, போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு 10 மார்க் வந்துச்சு, 20 மார்க், வாட் எவர். நீங்கள் நீட் எக்ஸாமில் அப்பியர் ஆகி மார்க் எதுவும் எடுக்கலனாலும் அதுக்கு பரவாயில்லை. அதற்கு மற்ற மாநிலங்களில் நீங்கள் வெட்டனரி சயின்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, அதற்கான விடைகளை சொல்லலாம். ரைட். நம்பர் 2, சார் நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், சூப்பரான மார்க் எடுத்திருக்கிறேங்க சார், நான் நல்ல மார்க் ரேஞ்சில் எடுத்திருக்கிறேன், என்னால் வந்து நான் வந்து வெட்டனரி சயின்ஸு வேற எங்கேயும் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? அதற்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பக்கத்துலேயே இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி மாநிலம் எடுத்துட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 6.5 lakh வரைக்கும் செலவாகும். 6,50,000 வரைக்கும் செலவாகலாம். அந்த செலவு பண்ணுறதுக்கு உங்களால் முடியும், பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நான் வந்து கரியரை மாற்றிக்க முடியாது. அந்த படிப்பு மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய அல்லாத பிரியம் இருக்குது. நான் படித்து தான் தீரணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறீங்க. ஃபினான்ஸ்லேயும் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன பண்ணலாம், இங்கேயே படிக்கலாம். சார் அப்புறம் நான் மார்க் எனக்கு பத்தலை சார், நான் எடுத்தது ரொம்ப கம்மியான மார்க்குங்க சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நார்த் சைடில் ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு போய் படிக்கலாம். ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் அங்கே தமிழ் மாணவர்களே படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. ஒரு மருத்துவ படிப்பை தேடி வெளிநாடுகளுக்கு போயிட்டுருக்கிற மாணவர்களுக்கு மத்தியில் இந்தியாக்குள்ளே போகிறதுலாம் பெரிய தவறாக நான் பார்க்கல. அங்கே போகிறதுக்கான வழிமுறைகள், அங்கே படிப்பதற்கான மெத்தடாலஜி, அது கூட இருக்கிற டாக்குமெண்டேஷன் சப்போர்ட், அதில் எல்லாமே தாராளமாக எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் போங்க, நம்பர் எடுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஆடியோ ரெக்கார்டிங் கொடுங்க, கேளுங்க. என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணி கொடுக்க ரெடி. பட் உங்களுடைய பேஷண்ட் வெட்டனரி சயின்ஸாக இருந்தால் அதற்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சரிங்களா, தாராளமாக படிக்கலாம். பட் ஆப்ஷன்ஸே இல்லை, நம்ம கரியரை மாற்றின்னு கடைசியில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு போகக்கூடாது. ஸோ ஒருவர் கேரியர் கிரியேட் பண்ணுறது நீங்கள் தான்.
ஸோ அதை பற்றி வேறு எதுவும் தகவல் வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய ஆரம்பத்திலே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வந்து நீங்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க சொல்கிறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க சொல்கிறேன். பொறுமையாக உட்காந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தகவல்களை சேகரித்துட்டு டவுட்டாக இருந்தால் கூப்பிட்டு கேளுங்க, இல்லை வந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம்.